பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ இஃப் யூ இருக்கீங்க, ஒரு ப்ரெக்னென்ட் ஆகுது, ஒரு சைல்டு வருது, தென் வாட் இஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் உங்களோட ஐடென்டிட்டி என்ன? அந்த சைல்டுக்குன்னு நீங்கள் என்ன சொல்வீங்க? அது மதர் அண்ட் ஃபாதர் அப்படின்ற மாதிரி வரணும், ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படின்னா பெட்டர் கோ வித் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். என்னோட அட்வைஸ் பிரகாரமே நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அந்த சாரி ரிலேபிளாக அந்த இது கொண்டு போனால் தான், ரிலேஷன்ஷிப் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி போகும்போது தான் யூ கேன் கெட் த ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, உங்கள் உடைமைகளும் சரி, உரிமைகளையும் பண்ண முடியும். ஈவன் இன் லிவிங் டுகெதர்லேயும் ஒருத்தர் உங்கள் கூட இருக்கார், ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக இருக்கார், அவர் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாலும் நீங்கள் வந்து சட்ட ரீதியாக நீங்கள் போய் அணுகி உங்களுக்கு ரெமடியை எடுத்துக்கலாம். இப்போ அவர் வந்து என்கிட்ட 5 வருஷம் என் கூட 5 வருஷம் வளர்ந்தார், வாழ்ந்துட்டு என்கிட்ட இருக்க நகை கிகை எல்லாத்தையும் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆனோன்னா அவர் என்னை விட்டு போயிட்டாரு. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? என்னோட மானிட்டரி எல்லாம் அவர்கிட்ட குடுத்தேன். இப்போ இதுக்கு ஒரு வழி இல்லையா? நான் எப்படி நான் ரெக்கவர் பண்ண முடியும்? நான் அவரை நம்பி என்னோட வாழ்க்கையும் குடுத்துட்டேன். அவரை நம்பி என்னோட பொருளையும் குடுத்துட்டேன். என்னோட பேக்ரவுண்ட் தட் இஸ் நான் சேர்த்து வச்ச சேமிப்பு எல்லாமே குடுத்துட்டேன். அதை நான் கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் மூலியமாவும் இது பண்ணிக்கலாம். நீதித்துறை மூலியமாவும் பண்ணிக்கலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணியும் நீங்க வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து 3 டைப் ஆஃப் லாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.